ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து ஒரு கிளாஸ் கோட் மேட்ச் தான். இந்த ட்ரெஸ் இன்றைக்கி காலையில் தான் விட்டாங்க. இன்றைக்கி காலையில் ஆமாம், மேஜிக் கியூப்பில் வந்து இப்போ நிறைய ட்ரெஸ்ஸை ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட மேஜிக் கியூப் இருந்ததுன்னா, மேஜிக் கியூப்பில் ஃபஸ்ட்டு வந்து நிறைய ட்ரெஸ் இருந்தது. ஓல்டு டைமண்ட் ராயல் ட்ரெஸ்லாம் ஃபஸ்ட்டு நிறைய இருந்தது. இடையில வந்து அப்டேட்க்கு அப்புறம் அந்த ட்ரெஸ்லாம் தூக்கிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸில் வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ஓல்டு ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. நான் இந்த ஒன்று தான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்சது, அதனால் இது வாங்கிட்டேன். அதில் ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் போட்டேன். அந்த ட்ரெஸ் வாங்கினே ஒரு மேட்ச் போட்டேன். அந்த மேட்ச் ரெக்கார்டு பண்ணி போடலாமே அப்படின்னு அந்த மேட்ச் ரெக்கார்டு பண்ணேன். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப ஃபோன் லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேட்ச் கொஞ்சம் லேக் ஆகிருக்கும், நீங்கள் தப்பு எடுத்துக்காதீங்க. ஓகே, ஒரு கில் எடுத்தாச்சு. மைக்கில் யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க மைக் ஆஃப் பண்ணி விட்டேன். ஓகே, என்ன பண்ணலாம்? இங்கே ஒருத்தன் வந்துட்டான். இங்கே ஒரு இனிமி வராங்க. பாட்டேன். இவங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. இவங்க என்ன பாட்டாங்க. ஒரு ஹெட்ஷாட்டு, பாடி டேமேஜ் ப்ளஸ் ஹெட்ஷாட். சரி, அழகாக ஆன் பண்ணியாச்சு. கேட்ரு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அவங்களுக்கு இருந்தாங்க. அவங்க மேலே அடித்தா மேலேயே புல்லட் படல. இவனை கில் பண்ணி விட்லாம். இவனை கில் பண்ணிவிட்டு இவன்கிட்ட கன் அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரி, ஓகே, தாம்சன் எப்போ நல்லா டேமேஜ் பண்ணிட்டா ஜம்ப் பண்ணி ஷார்ட் கன்னில் கன்று ஸ்விட்ச் பண்ணி ஒரு அடி அடித்தேன். அவன் செத்துனான். சரி, இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மெட்கிட்ட போடலாமே, ஒரு மெட்கிட்ட போட்டேன். மேக்ஸிமம் இந்த எங்காடி ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் மேக்ஸிமம் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். மெடிக்கிட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவன் வந்து ரிவ்யூ பண்ணும்போது அடிச்சிட்டேன். ஓகே, எமௌண்ட் போட்டு விட்ருவோம். அவங்க ஃபஸ்ட் மேட்ச் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. ஃபஸ்ட் மேட்ச் வந்து அவங்க எமௌண்ட் போட்டாங்க. அதனால தான் நான் எமௌண்ட் போட்டேன். ஃபஸ்ட் மேட்ச் வந்து பிஸ்டல் மேட்ச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. லைட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வீடியோ ரொம்ப டைமிங் அதிகமாகிடுச்சா, அதனால கட் பண்ணி போட்டுக்கிறேன். லைட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் எனிமி பார்த்துட்டு நார்மலாக எல்லாமே ஸ்லோவாயிரும். இது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அங்கே ஒருத்தர் வந்துட்டா. நான் பாட்டேன். இங்கேருந்து டேமேஜ் பண்ணுவேன். ஹிட் 99. அப்புறம் டேமேஜில் விழுகும். அவன் க்ளூவால் போட்டுருவான். சரி, ஓகே, நம்ம இங்கேருந்து ஏறும்போது லைட் அப்படியே செம்ம டேமேஜ் வாங்கிடுவேன். இங்கே வேறு ஒருத்தர் வந்துட்டார். சரி, ஒரு க்ளூவால் போடுவோம். இந்த சைடு கேப் இருந்து சரி, இங்கே ஒரு க்ளூவால் போட்டேன். இப்போ எனக்கு கிட்ட இருந்தால் பாம் டைமிங் வந்து டக்குன்னு தூக்கி போட்டேன். ஏன் 2 செகண்ட்ஸ்லேயே தூக்கி போட்டேன்னா, திடீர்னு வெளியே போக நம்ம மேலே வந்துருச்சுன்னா இங்கே இருந்தால் கூட அப்படியே தப்பிக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் அப்படி பண்ணேன். சரி, இந்த க்ளூவால் உடைக்க ஆரம்பிச்சோன்னே சைடில் வந்து நான் பேக் வந்துட்டு ஆனால் எப்படி அடித்தாங்க தெரியல, நாக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் முடிச்சு விட்ருவான். அவன் கன்ஃபார்ம் முடிச்சு விட்டாரு. ஓகே, அவ்வளோதான். இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த மேட்ச் நாங்கள் தோற்றுறோம். ஓகே, இந்த மேட்ச் அவங்க எமௌண்ட் போடல, ஏன்னு தெரில. அடுத்த ரவுண்ட் 4. நாங்கள் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கிறோம். அவங்க ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயித்தாங்க. சாரி கேஸ், ஃபஸ்ட் வந்து அவங்க என்னை மட்டும் நாக் பண்ணி வச்சு எமௌண்ட் போட்டாங்க. அதனால தான் போட்டேன். உங்களுக்கு தப்பாக சொல்லி இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் எமௌண்ட் போட்டாங்கன்னு. நாங்கள் தான் ஜெயித்தோம். என்ன நாக் பண்ணி வச்சு எமௌண்ட் போட்டாங்க. நம்ம டீமெட் இவங்க டீமெட்டுங்கிறத விட ஆட்டோமேட்டிக்கில் வந்தவங்க தான். ஸோ இங்கேருந்து அடிக்கலன்னு பார்த்தா ரேஞ்சு லைட்டாக தான் கிடச்சிது. சரி, ஓகே, இந்த பக்கம் ஒருத்தர் வந்துட்டான். பாட்டேன். நல்லா டேமேஜ் பண்ணுவோம். நான் MP40 வச்சு நாங்கள் ஹெட்ஷாட் அடிச்சிடுவோம். இவர் டீமெட் தான் நாங்கள் இன்வைட் பண்ணி போனோம். 2 பேர் 3 பேர். இன்னொருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக் வாங்கிட்டானாரு. ஃபஸ்ட்டே ஒரு அடிச்சு விட்ருந்தா நான் ரிவ்யூ பண்ணி காப்பாற்றிக்கலாமே. ஒய், ரொம்ப லேட் பண்ணிட்டீங்களே. சரி, பரவாயில்ல, செத்தாச்சு. ஓ, பேக் ஒருத்தர் வராரு. ஒய், பின்னாடி ஒருத்தர் வராரே. பின்னாடி ஒருத்தர் வந்துட்டுருக்கிறாரு. இங்கே வந்துட்டாரா? ஓ, அடிச்சிருக்கலாம். நாங்கள் அது தெரியாமல் அந்த பட்டன் அமுத்தி விட்டேன். அதனால் நான் அது கிளியர்னு வந்திருக்கோம். அதையும் நீங்கள் தப்பு எடுத்துக்காதீங்க. அடுத்தது வந்து மில்லில் வந்து என்ன கன் வாங்கலாம்? எம்டனா MP40 வாங்கிக்குவோம். MP40 தான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு MP40 எடுத்தேன். க்ளூவால் 3 க்ளூவாலே கிரனட் சம்திங் 2 நினைக்கிறேன். சரி, ஓகே, MP40 வெஸ்ட்டு மட்டும் அடித்து பார்க்கலாம். இந்த மேட்ச் நான் வந்து பாம் பக்கிரி ஆகிருப்பேன். அது எப்படின்னா பாருங்கள், வெயிட் அண்ட் சி. மறக்காமல் பாருங்கள். எனக்கே ஃபன்னானதை விட அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்குன்னு தெரில. வெயிட், டேமேஜ் பண்ணிட்டாங்க. தம்பி அலாக் ஆன் பண்ணியாச்சு. அவங்க அங்கே இருக்கிறாங்க. க்ளூவால் போட்டிருக்கிறாங்க. நான் இங்கேருந்து பிஸ்டலில் சுட்டு டேமேஜ் பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே, இங்கேருந்து பாம் அந்த 7 ஆன் பண்ணி விட்டேன், அந்த கிட்டே வெடிக்கிற மாதிரி. ஓகே, இப்போ ஒரு பாம்பை போட்டேன். ஒரு பாம்பில் 2 பேர் காலி. என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணுவேன்? இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கே ஒருத்தர் ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. சரி, ஏறி 2 முடித்து விட்டேன். ஒரு ஹெட்ஷாட் விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 3 பேர்த்தையும் நம்ம நாக் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு பாம்பு, 2 பேர். ஒருத்தர் ரிவ்யூ பண்ணி தான் அடித்தேன். எப்படியோ 3 கில்லு.
ட்ரிபிள் லைன் போயிருங்க. ஏன் தான் வரலைன்னு பார்த்தா எங்களுக்கு திடீர்னு ட்ரிபிள் லைன் போயிருக்கும். சரி ஓகே. அதெல்லாம் பார்த்தா கேம் விளையாட முடியுமா? எத்தனை பேருக்கு எப்படியெல்லாம் போகும். எங்களுக்கு எங்கள் சைடு நெட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அப்லோட் ஆகுறதுக்கே லேட் ஆகும் யூடியூப்பில் வீடியோஸ்லாம். ஒரு 2 மணி நேரம் ஆச்சு என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் ஆகுறதுக்கு. ஓகே, விக்ட்ரி. இந்த மேட்ச் விக்ட்ரி ஆயாச்சு. அடுத்த மேட்ச் 3 vs 2ங்கிற மேட்ச்சு. யார் ஜெயிப்பாங்க? நாங்களா அவங்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க ஜெயிப்பாங்களா நாங்கள் ஜெயிப்பாங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, நமக்கு தேவையான கன்ஸ் எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு என்னென்ன கன்ஸ் தேவை? நம்மளுக்கு ஓகே MP40 தாம்சன் வாங்கியிருக்கிறோம். இதுக்கப்புறம் நேராக அந்த ஃபேக்ட்ரி அந்த பின்னாடி இந்த சைடு வழியாக போகலான்ட்டு பிளான் பண்ணி சைடு வழியாக போயிட்டுருக்கிறேன். சைடு வழியாக போகும்போது இங்கே எனிமி வருவோம். ஆமாம், இங்கே ஒரு எனிமி வருவாங்க. இன்னும் இது வழியாக வருவானுங்க. கீழே ஜம்ப் பண்ணுற சவுண்டு கேட்கும். உங்களுக்கு சவுண்டோட வீடியோ வேணால் சொல்லுங்கள், சவுண்டோடையும் போடலாம். கீழே ஜம்ப் பண்ணுற சவுண்ட் கேட்டு இருந்தது. சரி, நான் போய் கீழே பார்த்தா கீழே ஓடுறாங்க. டேமேஜ் அந்தளவு டேமேஜ் பண்ணல. இப்போ டேமேஜ் பண்ணிடுவேன். ஒரு ஹெட் ஷாட்டில் விழுவும். சரி, இங்கேயும் நம்ம பாமை போட்டு பார்க்கலாமேன்னு ஒரு பாமை ட்ரிபிள் லைன் தான் போயிட்டுருக்கு. ஒரு பாமை டைமிங் வைக்காமே தூக்கி போட்டேன். டைமிங் வச்சுருக்கோம் என்னமோ நான் பார்க்கல, சாரி. அவர் நாக் ஆகிட்டாரு. சரி ஓகே, முடிச்சு விட்ருலான்னு டெசர்டைல் வச்சு டேமேஜ் பண்ணி முடிச்சு விட்ருவோம் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்னையும் முடிச்சு விட்ருவாங்க. ஓகே, புல்லட்ஸ் பாருங்கள் 864 884. என்ன காம்பினேஷன் இது? ஓகே, இங்கே நான் போயிடுவேன். இங்கே நாக் ஆகி கிடப்பாங்க. டேமேஜ் பண்ணணும்னா தான் நான் தான் நாக் பண்ணேனா? ஓகே. ஃபஸ்ட்டு கீழே எடுத்து விட்டாங்க. நான் இங்கே லூட் அடிக்கும் போது அவங்க அந்த டைமிங் வைக்கிற மாதிரி பாம்பு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த செகண்ட் இன்னொரு பாம்பு வந்துடும். சரி, க்ளோஸ். ஓகே, இப்போ இங்கே கொஞ்சம் டைமிங் ஆகுங்காட்டி இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். டேரெக்டாக அந்த டிஃபிட் ஆகிறது மட்டும் நான் காட்டிடுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் பாருங்கள் டைமிங் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால கட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மேட்ச் வந்து கிளாக் டவர் கொடுத்துருக்குறாங்க. கிளாக் டவரில் நான் வந்து M1 அப்டேட் வாங்கிக்கிறேன். அப்புறம் வந்து க்ளூ வால்ஸு, அப்புறம் கிரனட்டு, அப்புறம் வெஸ்ட் லெவல் 1 கன்ஃபியூஸ் ஆகுதே. லெவல் 2 வெஸ்ட்டு லெவல் 2 ஹெல்மெட் எடுத்துட்டேன். சரி ஓகே, ஓடலாம். அங்கே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அங்கே ஒரு சின்ன மிஸ்டேக், அது ஒரு சின்ன ப்ராப்ளம். ஒரு கால் வந்துருச்சு. சரி ஓகே, தாம்சன் லூட் பாக்ஸில் தாம்சன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இதான் லாஸ்ட் ரவுண்டு, டூ ஆர் டை. இங்கே ஒருத்தர் நல்ல டேமேஜ். எப்படியோ ட்ரிபிள் லைன் போயிடுச்சு. நான் அப்போ நாக் ஆகிருப்பாங்க. எனக்கு இந்த டேமேஜ் வந்துருக்குமா? மெடிக்கெட் வேஸ்ட் ஆகிருக்குமா? ஏன் இங்கே ஒரு பாம்பு வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பாம்பு போட்டு தான் நான் முடிஞ்சிருப்பேன். லேட்டாக போடுறாங்க, அதுவும் நல்லதான். இங்கே மாடி இன்னொரு பாம்பு வந்துடும். அதை அந்த பக்கம் தான் மாடி. நான் இதை எனிமின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா போட்ட நம்ம டீமெட். சாரி கைஸ், அது டீமெட் கிடையாது, அது எனிமி தான். மேலே 2 பேர் இருப்பாங்க, அவனுங்க தான் போட்டிருக்கிறானுங்க. நான் பாம்பு போடலாமா மேலே தான் இருப்பாங்களான்னு தெரிலையா, யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, கையோட மேலேயே போய் பாட்டு வந்துடலாம். அங்கே ஒருத்தர் நாக் ஆகிருக்கிறான். நம்ம டீமை தான் நாக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே, இங்கே தான் இருக்கிறாங்களான்னு ஒரு பாமை டைமிங் வச்சு டக்குன்னு போட்டால் ஏன்னா நம்ம மேலே வந்து விழுக நிறையா சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் க்ளூவால் மேலே பட்டதுன்னா நம்ம மேலேயே தான் வந்து விழுகும். அதனால் யோசித்தேன். சரி ஓகே, க்ளூவால் உடச்சி தான் மேலே ஏறுவோமேனு க்ளூவால் உடச்சா ஜம்ப் பண்ண சவுண்ட் கேட்டுச்சு. என்ன கேட்கல, கேட்டுச்சோ. தம்பி கீழே வரப்பா, அவன் கீழே ஓடிட்டு இருக்கிறான் ஆல்ரெடி. என்ன பையா இப்படி பண்ணுறீங்களே? ஓடிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம டீமேட் வந்து நாக்கே பண்ணிட்டாங்களா டேமேஜ்? இப்போ நாக்க வராங்க. அவரெல்லாம் நம்ம டீமேட் முடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. சாரி, எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஓகே கைஸ், நம்ம போய் அடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.